21வது ஸ்லோகம். திஷ்டந்தி தானபாஸ்யைவம் திஷ்டந்தி தான் அபாஸ்ய ஏவம் கதம் யாஸ்யாமி அகம் திவம். பிரம்மஹத்யா சுராபானம் கோவதः ஸ்திரீவதः ததா நிஷ்டந்தி தானபாஸ்யைவம் கதம் யாஸ்யாம்யஹம் திவம். பிரம்மஹத்யா சுராபானம் கோவத ஸ்திரீவதஸ்ததா. கோசல நகரத்திலும் ஜனங்களெல்லாம் ராஜாவாயிருக்கிற நான் இல்லாதக்கு சங்கடப்பட்டு வாழறா. அவளை விட்டுட்டு நான் எப்படி சொர்க்கத்துக்கு போவேன்? பிரம்மஹத்யை, அதே மாதிரி லஹரி பதார்த்தங்களை உபயோகிக்கிறது, கோவதம், ஸ்திரீவதம், இதே மாதிரியான ஒரு பாவமாக்கும் இதுவும். 22வது ஸ்லோகம். துல்லியம் ஏபிஹி மகத் பாவம் பக்தத்யாகாத் உதாஹ்ருதம் பஜந்தம் பக்தம் அத்யாஜம் த்யஜதஹ ஸ்யாத் கதம் சுகம். துல்யமேபீர்மஹத் பாவம் பக்தத்யாகாதுதாஹ்ருதம் பஜந்தம் பக்தமத்யாஜ்யம் த்யஜத ஸ்யாத் கதம் சுகம். மகா பாவமாக்கும் பக்தர்களோடு தியாகம் அப்படின்னு சொல்லப்படுறது. என்ன ரொம்ப ரொம்ப சேவிக்கிற அவளை நான் எப்படி உபேட்சிப்பேன்? பகவானை பஜிக்கிற பக்தனை தெய்வம் கைவிடாதே. அதே மாதிரி எஜமானனை ரொம்ப நன்னா சேவிக்கிற என்னோடு ஜனங்களை விட்டுட்டு நான் சொர்க்கத்துக்கு வந்தா எனக்கு எப்படி சுகம் கிடைக்கும்? 23வது ஸ்லோகம். தைஹி வினா ந பிரயாஸ்யாமி தஸ்மாத் சக்ரஹ திவம் வ்ரஜ எதிதே சகிதாஹ ஸ்வர்கம் மயா யாந்தி சுரேஸ்வரா. தைர்வினா ந பிரயாஸ்யாமி தஸ்மாத் சக்ரதிவம் வ்ரஜ எதிதே சகிதா ஸ்வர்கம் மயா யாந்தி சுரேஸ்வரா. ஹே வாசவா, இந்திரா, என்னோடு பிரஜகளை கூடாதக்கு நான் சொர்க்கத்துக்கு போக மாட்டேன். அதனால நீங்கள் சொர்க்கத்துக்கு உங்களோட இடத்துக்கு நீங்கள் போய்க்குங்கோ. என்னோடு பிரஜகளோடு கூடிட்டு அக்குமானா நானும் சொர்க்கத்துக்கு வரேன். 24வது ஸ்லோகத்தில் ஃபர்ஸ்ட் லைன் ஹரிச்சந்திர மகாராஜா இந்திரன் கிட்ட சொல்லறதும் இந்திரன் அதுக்கு பதில் சொல்லறதுமாக்கும். 2வது லைன் ததஹா அஹம் அபி யாஸ்யாமி நரகம் வா அபி தைஹி சஹா ததோஹமபி யாஸ்யாமி நரகம் வாபி தைஹி சஹா. அது மட்டுமில்லை, அவளோடு கூடி ஆக்கும்னா நான் நரகத்துக்கு வேணாலும் போறேன் அப்படின்னு ராஜா சொன்னார். இப்ப இந்திரன் பதில் சொல்றார். இந்திர உவாச்ச பஹூனி புண்ணியபாபானி தேஷாம் பின்னானி வை நிருபா. பஹூனி புண்ணியபாபானி தேஷாம் பின்னானி வை நிருபா. ஹரிச்சந்திர மகாராஜாவே, உங்களோட பிரஜைகளுக்கு புண்ணியங்களும் பாவங்களும் நிறைய இருக்கு. டிஃபரெண்ட் டைப்லயாக்கும் புண்ணிய பாவங்கள் அவளுக்கு இருக்கு. எப்படி எல்லாரையும் கூட்டிட்டு சொர்க்கத்துக்கு போக பറ്റുம்? 25வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் தேவேந்திரன் ஹரிச்சந்திர மகாராஜாக்கு பதில் சொல்றதும், 2வது லைன் ஹரிச்சந்திரன் அதுக்கு பதில் சொல்றதுமாக்கும். கதம் சங்காதவோஜ்யம் துவம் பூவ சொர்க்கமபீப்சசி. ராஜாவே, உங்களோட பிரஜைகளோடு கூடி மட்டும்தான் நீங்கள் சொர்க்க சுகம் அனுபவிப்பேள் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ஒரு காரணம் உண்டாவுமே. காரியம் இருந்தா ஒரு காரணம் இருக்கணுமே.
காரணம் இருந்தாதானே காரியம் உண்டாகும். ஹரிச்சந்திர மகாராஜா பதில் சொல்லுறார். ஹரிச்சந்திர உவாச்ச புங்க்தே சக்ர நிருபோ ராஜ்யம் பிரபாவாத் பிரகிருதேர் துருவம். ஹே சக்ரா இந்திரா, பிரஜகளோடு பிரபாவத்தாலியாக்கும் ராஜா ராஜ்யத்தை ஆட்சி பண்றார் அப்படிங்கிறது உறுதியாக்கும். 26வது ஸ்லோகம். யஜதேஜ மகாயஜ்ஞே கர்மபூர்த்தம் கரோதி ஜ தது ச தேஷாம் பிரபாவேன மயா சர்வம் அனுஷ்டிதம். தச்ச தேஷாம் பிரபாவேன மயா சர்வம் அனுஷ்டிதம். மகாயஜ்ஞங்கள் அனுஷ்டிக்கிறதும் அதே மாதிரி பூர்த்தம் சொன்னா இங்க கிணறு குழிக்கிறது, இதெல்லாம் செய்யற கர்மங்கள் எல்லாம் அந்த சக்தியினாலேயாக்கும். இந்த பிரஜகளோட பிரபாவத்தாலேயாக்கும் நான் எல்லாம் செஞ்சிருக்கேன். நான் தனிப்பட்ட முறையில ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பிரஜைகள் எல்லாம் சப்போர்ட் பண்ணினதுனாலேயாக்கும் நான் மகாயஜ்ஞங்கள் செய்யறேன். அதே மாதிரி பல இடத்துலையும் தண்ணிக்காக கிணற குழிச்சேன். இதெல்லாம் இந்த பிரஜகளோடெல்லாம் ஹெல்ப் இல்லைனா அதொன்றும் எனக்கு சாதிச்சிருக்காது. 27வது ஸ்லோகம். உபதாதான்ன சந்தியச்யே தானஹம் ஸ்வர்கலிப்சயா தஸ்மாத்யன்மம தேவேஷா கிஞ்சிதஸ்தி சுசேஷ்டிதம். சொர்க்கத்துல போகணும் அப்படிங்கிற ஆசையினால எனக்கு ஹெல்ப் பண்ணின அவளை நான் உபேட்சிக்க மாட்டேன். அதனால தேவர்களோடெல்லாம் ஈஸ்வரனாயிருக்கிற தேவேந்திரா, நான் சத்கர்மமாயிட்டு ஏதாவது கர்மங்களை செஞ்சிருக்கேன் அப்படின்னாக்கா. 28வது ஸ்லோகம். தப்தம் இஷ்டம் அதஹா ஜப்தம் சாமான்யம் தைஹி தது அஸ்து நஹ பஹுகாலஹ உபபோக்யம் ச பலம் யது மம கர்மகம். தப்தமிஷ்டமதோ ஜப்தம் சாமான்யம் தைஸ்ததஸ்து ந பஹுகாலோபபோக்யம் ச பலம் யன்மம கர்மகம். தபசோ யாகமோ ஜபமோ ஏதாதும் நான் என்னோட வாழ்க்கையில செஞ்சிருக்கேன் அப்படின்னா அது நாங்களெல்லாம் ஒரு சேர செஞ்சதாயி பவிக்கட்டும். என்னோட பிரஜகளோடு கூடிட்டு நான் அதெல்லாம் செஞ்சதாயிட்டு பவிக்கட்டும். என்னோட கர்மத்தோடு பலன் அப்படிங்கிறது நிறைய காலம் அனுபவிக்கிறதுக்கு சாதிக்கிறதாக்கும்னா கூடியும். 29வது ஸ்லோகம். ததஸ்து தினமப்யேகம் தை சமம் த்வத் பிரசாததாம். 29வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் ராஜா தேவேந்திரன் கிட்ட சொல்லறதாக்கும். 2வது லைன் சூதன் சௌனகாதிகள் கிட்ட சொல்லறதாக்கும். ததஸ்து தினம் அபி ஏகம் தைஹி சமம் த்வத் பிரசாததஹ. ஒரு நாளைக்கு மட்டும்தான் அந்த கர்மபலனை அனுபவிக்கிறதுக்கு சாதிக்கும் அப்படின்னாலும் அது என்னோட பிரஜகளோடு கூடிட்டு அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் அனுகிரகிக்கணும். சொர்க்கலோகத்துக்கு என்ன கூட்டிட்டு போறேன், என்னோட மனைவியை கூட்டிட்டு போறேன், என்னோட புத்திரனை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னேனே, நான் பிரஜகளோடு கூட்டிட்டு தான் வருவேன். என்னோட புண்ணியம் அப்படிங்கிறது, என்னோட கர்மபலன் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னாலும் அது என்னோட பிரஜகளோடு கூட்டிட்டு அந்த சொர்க்கத்துல அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் அனுகிரகிக்கணும். சூத உவாஜா. சூதன் இப்போ சௌனகாதிகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றார். ஏவம் பவிஷ்யதி இதி உக்த்வா சக்ரஹா த்ரிபுவன ஈஸ்வரஹ. ஏவம் பவிஷ்யதித்யுக்த்வா சக்ரஸ்திரிபுவனேஸ்வரா. அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 3
புவனங்களோடும் ஈஸ்வரனாயிருக்கிற தேவேந்திரனும். 30வது ஸ்லோகம். பிரசன்ன சேதா தர்மஸ்ச விஸ்வாமித்ரஸ்ச காதிஜ கத்வாது நகரம் சர்வே சாதுர்வர்ண்ய சமாகுலம். தர்மதேவனும் காதிபுத்திரனுமான விஸ்வாமித்ரனும் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு கூடிட்டு அந்த டைம்ல அந்த ராஜா கிட்ட நின்றுட்டு இருந்தா. அவ எல்லாரும் கூடி 4 வர்ணங்களில இருக்கிறவா இன்க்ளூடா இருக்கிற கோசல நகரத்துக்கு போனா. பிராமண சத்திரிய வைசிய சூத்ரர்கள் எல்லாம் கூடி சேர்ந்து இருக்கிற கோசல நகரத்துக்கு எல்லா தேவர்களுமா கூடிண்டு போனா. 31வது ஸ்லோகம். ஹரிச்சந்திரஸ்ய நிகடே ப்ரோவாஜ விபுதாதிப ஆகச்சந்து ஜனா சீக்கிரம் சொர்க்கலோகம் சுதுர்லபம். ஹரிச்சந்திரனோட பக்கத்துல நின்னுண்டு தேவேந்திரன் சொன்னார், பௌரமுக்கியர்களே ஓடி வாங்கோம், அரிதிலும் அரிதான தேவலோகம். 32வது ஸ்லோகம். தர்ம பிரசாதாத் சம்பிராப்தம் சர்வே யுஷ்மாபிரேவது ஹரிச்சந்திரோபிதான் சர்வான் ஜனான் நகரவாசினா. தர்மதேவனோடு அனுகிரகத்தால உங்களுக்கு எல்லாருக்கும் இதா கிடைச்சிருக்கு. நகரவாசிகளாயிருக்கிற அந்த ஜனங்கள் கிட்டெல்லாம் ராஜாவான ஹரிச்சந்திரன். 33வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன். ஹரிச்சந்திரன் இப்ப சொல்லறா மாதிரியும் 2வது லைன் சூதன் சொல்லறா மாதிரியுமாக்கும். தேவேந்திரன் சொன்னதுக்கு அப்புறம் ஹரிச்சந்திரன் பேசுறார். பிராஹ ராஜா தர்மபரோ திவமாருஹ்யதாமிதி திவம் ஆருஹ்யதாம் இதி. தர்ம தல்பரனாயிருக்கிற அந்த மகாராஜா ஹரிச்சந்திரன் சொன்னார், எல்லாரும் எங்கூட சொர்க்கத்துக்கு வாங்கோம் பிரஜகளா. அங்க என்ன நடந்தது அப்படின்னு சூதன் சொல்றார். சூத உவாச்ச தது இந்திரஸ்ய வஜஹா ஸ்ருத்வா பிரீதஹா தஸ்யஜ பூபதேஹே. தேவேந்திரனோடும் அந்த மகாராஜாவோடும் வாக்குகளை கேட்டு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடானா அத்தனை பேரும். 34வது ஸ்லோகம். ஏ சம்சாரேஷு நிர்விண்ணாஸ்தே துரம் சுதேஷு வை கிருத்வா பிரஹ்ருஷ்ட மனசோ திவமாருருஹுர்ஜனாஹ. இந்த பிரபஞ்ச ஜீவிதத்துல விரக்தி வந்திருக்கிறவாளான ஜனங்கள் கிரகபாரம் புத்திரர்களை பொறுப்பா ஒப்படைச்சிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு கூடிட்டு சொர்க்கத்துக்கு போறதுக்கு ரெடியானா. 35வது ஸ்லோகம். விமானவரமாரூடா சர்வே பாசுர விக்கிரஹா ததா சம்பூத ஹர்ஷாஸ்தே ஹரிச்சந்திரஸ்ச பார்த்திவா. ரொம்ப ரொம்ப தேஜஸா ஜொலிச்சு நிக்கிற சிரேஷ்டமான விமானத்துல எல்லாரும் ஏறினா. அந்த டைம்ல ராஜா ஹரிச்சந்திரன் அதே மாதிரி பிரஜகள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப குஷியா இருந்தா. 36வது ஸ்லோகம். ராஜ்யே அபிஷிச்ய தனயம் ரோஹித ஆக்கியம் மகாமனாஹ அயோத்திய ஆக்கியே புரே ரம்யே ஹ்ருஷ்ட புஷ்ட ஜன அன்விதே. ராஜ்யேபிஷிச்ய தனயம் ரோஹிதாக்கியம் மகாமனாஹ அயோத்தியாக்கியே புரே ரம்யே ஹ்ருஷ்ட புஷ்ட ஜனான்விதே. மகாத்மாவான ஹரிச்சந்திரன் ரோஹிதன் அப்படிங்கிற புத்திரனை சந்தோஷமும் ஐஸ்வர்யமும்
அழகும் ரொம்பி நிக்கிற அயோத்தியில ராஜாவாயிட்டு பட்டாபிஷேகம் செஞ்சார். 37வது ஸ்லோகம். தனயம் சுஹ்ருதஹா ச அபி பிரதி பூஜ்ய அபிநந்திய ச புண்ணியேன லப்யாம் விபுலாம் தேவ ஆதீனாம் சுதுர்லபாம். தனயம் சுஹ்ருதஸ்சாபி பிரதி பூஜ்யாபிநந்திய ச புண்ணியேன லப்யாம் விபுலாம் தேவாதீனாம் சுதுர்லபாம். புத்திரனை ரொம்ப ரொம்ப அப்ரிசியேட் பண்ணினார், சுஹൃത്തുக்களை பகுமானிச்சார். എന്നിട്ട് புண்ணியத்தால கிடைச்ச தேவர்களுக்கு கூடியும் துர்லபமா இருக்கிற ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமா இருக்கிற 38வது ஸ்லோகம். சம்பிராப்ய கீர்த்தி மதுலாம் விமானே சமஹீபதி ஆசாம் சக்ரே காமகமே க்ஷுத்ரகண்டா விராஜிதே. ரொம்ப ரொம்ப புகழ் பெற்ற அந்த மகாராஜா ஆக்ரகத்தால நினைச்ச உடனே வந்து நின்ன ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிற நல்ல நல்ல மணிகள் எல்லாம் அலங்காரமா டெக்கரேஷன் பண்ணி இருக்கிற அந்த விமானத்துல ஏறி உட்கார்ந்துட்டார். 39வது ஸ்லோகம். ததஹா தர்ஹி சமாலோக்ய ஸ்லோகமந்திரம் ததா ஜகௌ दैत्य आचार्यः महाभागः सर्वशास्त्र अर्थ तत्त्ववित्. ततस्तर्हि समालोक्य श्लोकमन्त्रं तदा जगौ दैत्याचार्यो महाभागा सर्वशास्त्रार्थ तत्त्ववित्. அதை பார்த்தோன்னே ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருக்கிற சகல சாஸ்திர அர்த்த ஞானியா இருக்கிற அசுர ஆச்சாரியன் சுக்ராச்சாரியர் இப்படி ஒரு மந்திரத்தை பாடினார். மந்திர ஸ்லோகத்தை பாட்டாயிட்டு பாடினார். சுக்ராச்சாரியர் மந்திரம் சொன்னாரே அதையாக்கம் இங்க சொல்லப்படுறது. அதனால சுக்ர உவாச்ச. 40வது ஸ்லோகம். அஹோ திதிச்சாமாஹாத்ம்யம் அஹோதானபலம் மஹத் யதாகதோ ஹரிச்சந்திரோ மகேந்திரஸ்ய சலோகதாம். ரொம்ப ரொம்ப பேஷ் பேஷ். திதிச்சையோடு மகாத்மியத்தை என்னத்தை சொல்றது? பேஷ் பேஷ். தானபலம் எந்த அளவுக்கு சிரேஷ்டம். காரணம் என்ன அப்படின்னா ஹரிச்சந்திரனுக்கு தேவேந்திரனோடு கூடிட்டு தேவலோக ஸ்தானம் கிடைச்சிருக்கே. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படின்னு சூதன் சொல்றார். சூத உவாச்ச. 41வது ஸ்லோகம். ஏதது தே சர்வம் ஆக்யாதம் ஹரிச்சந்திரஸ்ய சேஷ்டிதம் யஹ ஸ்ருணோதி ச துக்கார்த்தஹ ச ஹ சஹ சுகம் லபதே அன்வஹம். ஏதத்தே சர்வமாக்யாதம் ஹரிச்சந்திரஸ்ய சேஷ்டிதம் யஹ ஸ்ருணோதி ச துக்கார்த்த சசுகம் லபதேன்வஹம். இப்படி ஹரிச்சந்திரனோட கதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன் சவுனகாதிகளே. துக்கத்தோடு கூடிட்டு தளர்ந்து போன ஆராக்குமோ இந்த ஹரிச்சந்திரனோட கதைகளை கேட்கறா? அப்படி இருக்கிறவாளுக்கு நித்தியமான சுகம் கிடைக்கும். டாப் மோஸ்ட் சுகமாயிருக்கிற சிரேஷ்டமாயிருக்கிற அந்த ஸ்ரேயோமார்க்கமாயிருக்கிற மோட்ச சௌக்கியம் கிடைக்கும். 42வது ஸ்லோகம். ஸ்வர்கார்த்தே பிராப்னுயாத் ஸ்வர்கம் சுதார்த்தே சுதமாப்னுயாத் பாரியார்த்தே பிராப்னுயாத் பாரியாம் ராஜ்யார்த்தே ராஜ்யமாப்னுயாத். ஸ்வர்க்கத்தை ஆசைப்படுறவாளுக்கு சொர்க்கம் கிடைக்கும். புத்திரன் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவாளுக்கு புத்திரனை கிடைக்கும். திருமணமாயி மனைவிய வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவாளுக்கு மனைவிய கிடைக்கும். ராஜ்யம் வேணும் அப்படின்னாக்கும் ஆசைப்படுறா அப்படின்னா அப்படி இருக்கிறவாளுக்கு ராஜ்யம் கிடைக்கும். இப்படின்னு எல்லாம் சூதன்
நைமிஷாரண்யத்துல கூடி இருக்கிற சவுனகாதிகளுக்கு சொல்லிண்டு சப்தமஸ்கந்தத்துல 27வது அத்தியாயம் முடிவடைகிறது. ஓம் ஸ்ரீ மகாதேவ்யை நமஹ.